இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 1 இந்த லெசன்ல ஒரு டீடைல் क्वेश्चन பார்க்க போறோம். டீடைல் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் தி டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. நார்தர்ன் மவுண்டன்ஸ் நார்த் டைரக்ஷன்ல உள்ள மவுண்டன்ஸ் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் உடைய டிவிஷன்ஸ் அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கோம், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா, இந்தியாவுக்கு அது எப்படிலாம் உதவுது, அதனுடைய பயன்கள்லாம் என்னன்றதையும் நம்ம சொல்லணும். இந்த ஆன்சருக்கான பேஜ் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா 1.2 டாபிக்ல த நார்தர்ன் மவுண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ் இந்த டாபிக்ல ஆரம்பிச்சு த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸோடைய சப்டிவிஷன் கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாத்ரி, அதுக்கு அடுத்து ஹிமாச்சல், அதுக்கு அடுத்தது ஷிவாலிக். ஸோ இது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஃபர்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டன்ஸ் அதை 3 விதமா பார்க்கிறோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் ஹில்ஸ், இந்த 3த்தையும் பார்க்கணும். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இதை கடைசியா பார்ப்போம். இந்த ஆன்சர்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஆன்சரே நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோல நார்தர்ன் மவுண்டன்ஸ்னா என்ன, அதை 3ஆ பிரிக்கிறாங்களா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல், அந்த 3 பேசிக் விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா, இந்தியாவுக்கு இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ்னால என்னென்ன பயன்கள் அதெல்லாம் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன முக்கியத்துவம் அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல ஹிமாலயாஸ், இந்த ஹிமாலயாஸோட சப்டிவிஷன், ஹிமாலயாஸ்ல 3 சப்டிவிஷன் இருக்கு, ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக், அந்த 3 பார்ட்டும் பார்க்கலாம். இப்ப ஆன்சர் வைஸ் பார்த்தோம்னா அடுத்த வீடியோல நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்னா இந்த ஹிமாத்ரி பார்ட், இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து அதுக்கு அடுத்ததுல ஹிமாச்சல், அதுக்கு அடுத்தது ஷிவாலிக், அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ரீஜன் இருக்குல்ல இது வரைக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மத்த எல்லா பார்ட்டும் இந்த ஆன்சர்ல உள்ள எல்லா பார்ட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நார்தர்ன் மவுண்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த யங்கஸ்ட் அண்ட் த லாஃப்டியஸ்ட் மவுண்டன் செயின்ஸ் இன் த வேர்ல்ட். மவுண்டன் செயின்ஸ்னா மவுண்டன் தொடர்கள்னு அர்த்தம், நிறைய மவுண்டன் தொடர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நார்தர்ன் மவுண்டன்ஸ்ல தான் மவுண்டன் செயின்ஸ் இருக்கு. அந்த மவுண்டன் செயின்ஸ் எப்படி இருக்குன்னா வேர்ல்டுல இருக்க மவுண்டன் செயின்ஸ் விட எப்படி இருக்குன்னா யங்கஸ்டாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டா வந்த மவுண்டன்ஸ் அர்த்தம், லேட்டஸ்டா உருவான மவுண்டன்ஸ் அர்த்தம். உங்களுக்கு நல்லா தெரியும் மவுண்டன்ஸ் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து உருவாயிருக்கும். அதுல லேட்டஸ்டா உருவான மவுண்டன் தான் நார்தர்ன் மவுண்டன். இது ரொம்ப யங்கஸ்ட், லாஃப்டியஸ்ட்னா ரொம்ப உயரமானதுன்னு அர்த்தம். இட் வாஸ் ஃபார்ம்ட் ஒன்லி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ இந்த மலை ரொம்ப சில வருஷம் முன்னாடி தான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அந்த சில வருஷம்ன்றது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், 1 million = 10 lakhs. அது போல சில மில்லியன் வருஷங்கள்ல தான் முன்னாடி தான் இது உருவாயிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா இதை விட பழைய மலைகள்லாம் உலகத்துல இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உருவான மலைகள்லாம் இருக்கு, இது ரொம்ப லேட்டஸ்ட்னு அர்த்தம். இது எப்படி உருவாச்சுன்னா ஃபார்ம்டு பை த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. டெக்டானிக் ஆக்டிவிட்டினா டெக்டானிக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பிளேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எர்த்துல கிரஸ்ட பிளேட்ஸா பிரிப்பாங்க. ஸோ அந்த பிளேட்ஸை பத்தி லோயர் கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த பிளேட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும், அதாவது அதுக்கு இடையில நிறைய உராய்வுலாம் ஏற்படும், மோதிக்கும். அதனாலதான் நமக்கு புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் மலைகள்லாம் உருவாகும், எர்த்துக்குவேக் வரும், அது போலலாம் நிறைய நடக்கும். இப்போ இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ்ன்றது எப்படி உருவாச்சுன்னா 2 பிளேட்ஸ், அது போல எர்த் கிரஸ்ட்ல உள்ள 2 பிளேட்ஸ் ஃபோல்ட் ஆனதுனால, மடிஞ்சதுனால, அது எப்படி மடியும்னா ரெண்டும் மோதிக்கும், அந்த டைம்ல மடியும். இதனால இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் உருவாச்சுன்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இது ஒரு பிளேட்னு எடுத்துக்கலாம், இது இன்னொரு பிளேட்னு எடுத்துக்கலாம். பிளேட்னா ரொம்ப சிம்பிளா நிலப்பகுதின்னு அர்த்தம். இது ஒரு நிலப்பகுதி, இது ஒரு நிலப்பகுதி, ரெண்டும் இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு வருது, இந்த டைரக்ஷன்ல மோதுது. அப்ப ரெண்டும் மோதும் போது ஒண்ணு இப்படி போகும், ஒன்னொன்னு அதுக்கு மேல போகும். சோ இது போல போகும்போது இது ஒரு மலை போன்ற ஒரு ஷேப்பை உருவாக்கும். இப்படிதான் ஆக்சுவலா மலை உருவாகும். ஒன் ஆஃப் த வேஸ் இப்படியும் மலை உருவாகும். சோ இந்த விதத்துல தான் நார்தர்ன் மவுண்டன்ஸ் என்ற மலை உருவாயிருக்கு. இந்த ஆன்சர்ல நான் ஒரு பேராகிராஃப்லயும் உள்ள எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது இவ்வளவும் எழுத முடியாது. உங்களுக்கு கைட்லயோ இல்ல ஸ்கூல்லயோ எப்படி மார்க் பண்ணி தராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஆனா நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த லெசனுக்கும் உதவும், 1 mark அதுக்கெல்லாம் உதவும். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் a distance of 2500 km from the Indus Gorge in the west to Brahmaputra Gorge in the east. இது எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது, எவ்வளவு தூரம் இதனுடைய தூரம் இருக்குன்னா 2500 கிலோமீட்டர் தூரம் இருக்கான். வெஸ்ட் டைரக்ஷன்ல இண்டஸ் கார்ஜ், இண்டஸ் ரிவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதனுடைய பள்ளத்தாக்கு, அந்த இடத்துல உள்ள பள்ளத்தாக்கு, அதுல ஆரம்பிச்சு வெஸ்ட் டைரக்ஷன்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல பிரம்மபுத்திரா வரைக்கும் இருக்கான். இதெல்லாம் நம்ம மேப்லயும் பார்க்கலாம்.
The width of the northern mountains varies from 500 km in Kashmir. காஷ்மீர் இடத்துல இந்த மவுண்டெயினோட width அகலம் வந்து 500 கிலோமீட்டர் இருக்காம். அருணாச்சல் பிரதேஷ்ல இதனுடைய width வந்து 200 கிலோமீட்டர் இருக்காம். காஷ்மீர் வந்து நான் இதெல்லாம் சொல்லும் போது நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். காஷ்மீர்ன்றது வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இண்டஸ் கார்ஜன்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த பகுதி. பிரம்மபுத்திரா கார்ஜன்றது ஈஸ்ட் பகுதியில இருக்கு. இது பக்கத்துல தான், அதாவது இது கிட்ட தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு. சோ வெஸ்ட் டைரக்ஷன்ல இதனுடைய width அகலம் வந்து அதிகமா இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன்ல இதனோட அகலம் வந்து குறைவா இருக்கு. The Pamir Knot, popularly known as the roof of the world, is the connecting link between the Himalayas and the high ranges of Central Asia. Pamir Knot என்ற இடம் தான் roof of the world. roofனா நம்மளுக்கு தெரியும் உயரமான இடம்னு அர்த்தம், அதாவது மேலன்னு அர்த்தம். இந்த பமீர் நாட்டுன்ற இடம் தான் ரொம்ப மேல இருக்கிற இடம் வேர்ல்டுல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பமீர் நாட்டுன்றது என்ன மீனிங்னா, நாட்னா கனெக்ஷன் அர்த்தம். முடிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, முடிச்சு போடுறது அப்படின்ட்டு, அதுதான் நாட். சோ அந்த நாட்டுன்றது கனெக்டிங் லிங்க். எதுக்கும் கனெக்ட் பண்ணதுன்னா ஹிமாலய மலையையும் சென்ட்ரல் ஏசியால உள்ள ஹை ரேஞ்சஸ் உயரமான மலைகளையும் கனெக்ட் பண்ணதான். சென்ட்ரல் ஏசியான்றது ஏசியாவுடைய சென்டர் பகுதி. இதெல்லாம் நம்ம மேப்லயும் நான் சொல்றேன். ஃப்ரம் த பமீர் Himalayas extend eastward in the form of an arc shape. Arc shapeனா இதுதான். சோ பமீர் என்ற இடம், அந்த முடிச்சு வந்து இந்த இடத்துல இருக்குன்னா அதுல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இது ஒரு ஆர்க் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The term Himalaya is derived from Sanskrit. சான்ஸ்கிரிட் மொழியில இருந்து தான் ஹிமாலயான்ற வார்த்தை வந்து உருவாச்சு. இட் மீன்ஸ் த abode of snow. அப்படின்னா என்ன மீனிங்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா abode of snow. abode-னா அந்த வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சாலே புரிஞ்சிடும், பனி பரவி இருக்கிற இடம்னு அர்த்தம். அபோர்டுனா ஏதோ ஒரு விஷயம் பரவி இருக்குன்னு அர்த்தம், இல்ல அந்த இடத்துல வசிக்குது இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இங்க அபோர்ட் ஆஃப் ஸ்னோனா ஸ்னோ அங்க இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு ஹிமாலயா சான்ஸ்கிரிட் மொழியில. சோ ஹிமாலயாக்கு மீனிங் த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை இந்த மேப்ல பார்க்கலாம். சோ இதுதான் இந்தியாவுடைய பிசிக்கல் டிவிஷன் மேப். இதை நம்ம இந்த ஆன்சர்லயே பார்க்கலாம். இந்த மேப் இருக்கு. சோ இந்த மேப்ல இதுதான் நார்தன் மவுண்டைன். இந்த இடம் தான் நார்தன் மவுண்டைன் சொல்லுவாங்க. இந்த நார்தன் மவுண்டைனையும் சென்ட்ரல் ஏசியாவில் உள்ள ஹை ரேஞ்சஸ், அதாவது அந்த இடத்துல உள்ள மலைகளையும் இணைக்கிற இடம் தான் பமீர் நாட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பமீர் நாட். இதுதான் இந்த ரெண்டுத்தையும் இணைக்குது. இந்த பமீர் நாட்ல இருந்து நார்தன் மவுண்டைன்ஸ் ஆரம்பிக்குது. அந்த நார்தன் மவுண்டைன்ஸ் தான் ஆர்க் ஷேப்ல இருக்கு. ஆர்க் ஷேப்னா இதுதான் ஆர்க் ஷேப். இந்த ஷேப்ல உருவாகுது, ஈஸ்ட் டைரக்ஷன் வரைக்கும் போகுதுன்னு பார்த்தோம். இதுல நார்தன் மவுண்டைன்ஸ் வந்து மூணா பிரிக்கப்படுது. ஒன்னு வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்குல்ல, இது வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த இடம் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ ரொம்ப சிம்பிளா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா மேல் பகுதி, அது கீழ்பகுதி ஹிமாலயாஸ், இந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது பூர்வாஞ்சல் ஹில்ஸ். அது மட்டும் இல்லாம ஹிமாலயாஸ மூணா பிரிப்பாங்க. அந்த ஹிமாலயாஸ வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்னு 3 அடுக்கா பிரிப்பாங்க. இதை நம்ம இன்னொரு வீடியோல செப்பரேட்டா பார்க்கலாம். இதுல நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தோம். நார்தன் மவுண்டைன்ஸ் வந்து காஷ்மீர் பகுதி வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து அதனுடைய விட்த் அகலம் வந்து அதிகமா இருக்கும். ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல தான் வரும். அந்த இடத்துல அதனுடைய அகலம் வந்து குறைவா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கும். இன்னொரு பாயிண்ட், இண்டஸ் கார்ஜன் ஒன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மபுத்திரா கார்ஜன் பார்த்தோம். வெஸ்ட் டைரக்ஷன்ல இண்டஸ் கார்ஜன் சொன்னோமா, இந்த இடம் வந்து இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகுது. அந்த இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த பள்ளத்தாக்க வந்து இண்டஸ் கார்ஜன் சொல்லுவோம். அதே போல இந்த இடத்துல பிரம்மபுத்திரா கார்ஜன் சொல்லுவோம். சோ இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்றதுதான் நார்தன் மவுண்டைன்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், the northern mountains that function as a great wall is grouped into 3 divisions. நார்தன் மவுண்டைன்ஸ்ல நம்ம முதல் என்னன்னு பார்த்தோம், அந்த மேப்லயும் அதனுடைய டிவிஷன்லாம் என்னன்ட்டு ஓரளவுக்கு பார்த்தோம். இப்ப ஆன்சர்ல அந்த டிவிஷனை ஒரு டாபிக்கா எடுத்து பார்க்க போறோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதுக்கு இன்னொரு நேம் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். சோ இதை வந்து கிரேட் வால்னு சொல்லுவாங்க. கிரேட் வால்னா ரொம்ப பெரிய சுவர், அதாவது இந்தியாவுக்கு இது வந்து ஒரு சுவர். இந்தியா வந்து ஒரு வீடு மாதிரி பார்த்தோம்னா அதை சுத்தி இருக்கிற பெரிய வால் இது நம்மள பாதுகாக்குதுன்ற மாதிரியான மீனிங். அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ்லயும் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா என்னன்னு பார்ப்போம். சோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் த கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். நம்ம ஹிமாலயாஸ் அடுத்து பார்க்க போறோம். அந்த ஹிமாலயாஸ்க்கு நார்த் டைரக்ஷன்ல இருக்கிறதா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. இட் லைஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டன் பிளாட்டியூ. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலையும் டிபெட்டியன் பிளாட்டியூ நம்ம ஏற்கனவே மேப்லயும் பார்த்தோமா, அந்த டிபெட்டியன் பிளாட்டியூ பகுதியிலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலையும் தான் டிரான்ஸ் ஹிமாலயாஸை நம்ம பார்க்க முடியும். As its aerial extent is more in Tibet, it is also known as Tibetan Himalayas. இதனுடைய பரப்பளவு ஏரியல் எக்ஸ்டென்ட்னா அது எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கோ அந்த இடம் வந்து எங்க அதிகமா இருக்குன்னா டிபெட்ல தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த ஹிமாலயாஸ்க்கு வந்து டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. The Trans Himalayas are about 40 km wide in its eastern and western extremities and about 225 km wide
இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட். இதுல டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல நம்ம முதல் நார்தர்ன் மவுண்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல குறிப்பா டிரான்ஸ் ஹிமாலயஸ் இப்ப பாக்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. நார்தர்ன் மவுண்டன்ஸ்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் அதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. இப்ப டிரான்ஸ் ஹிமாலயஸ் மட்டும் தான் பாக்குறோம். அதுல ஒரு பகுதி அந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னா அதனுடைய 2 முனைகள்னு அர்த்தம். ஈஸ்டர்ன் டைரக்ஷன் ஒரு பகுதியிலையும் வெஸ்டர்ன் டைரக்ஷன் இன்னொரு பகுதியிலையும் அதனுடைய விட்த் வந்து 40 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா அதனுடைய சென்டர் பகுதியில அதனுடைய விட்த் வந்து 225 கிலோமீட்டர். அது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சென்டர் பகுதியில அது அகலம் வந்து அதிகமா இருக்கு. தே கண்டெயின் த டெத்திஸ் செடிமெண்ட்ஸ். டெத்திஸ்னா அது ஒரு சி, கடல் பழைய காலத்துல இருந்தது. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த டெத்திஸ் சீயோடைய செடிமெண்ட்ஸ், அந்த கடல்ல பார்க்கப்பட்ட இருந்த பொருட்கள்லாம் இந்த மலையில நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல பார்க்க முடியுமா? த ராக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் கண்டெயின் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்னா அந்த பழைய கால பொருட்களுடைய அச்சுலாம் பதிஞ்சிருக்கும்ல, சோ அதை வந்து ஃபாசில்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மலையுடைய ராக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பியரிங் மெரைன் செடிமெண்ட்ஸ் விச் ஆர் அண்டர்லைன் பை டெர்ஷியரி கிரானைட். இப்ப அந்த ஃபாசில்ஸ், அந்த அச்சுல நம்ம எதை பார்க்கலாம்னா மெரைன் செடிமெண்ட்ஸ், கடல் வாழ் உயிரினங்கள், அது சம்பந்தமான பொருட்கள். சோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த மலையில அதெல்லாம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த இடம் வந்து கடலா இருந்திருக்கு, அது வந்து மலையா உருவாயிருக்குன்னு அர்த்தம். அந்த மெரைன் செடிமெண்ட்ஸ்க்கு அடியில, அண்டர்லைன் பைனா அதுக்கு கீழே அந்த மலையோடைய அடிப்பகுதியில டெர்ஷரி கிரானைட். டெர்ஷரினா அது காலத்தை குறிக்குது. பழைய காலத்துல நிறைய விதமா பிரிப்பாங்க. அதுல ஒரு காலம் வந்து டெர்ஷரி காலம். அந்த காலத்துல உருவான அந்த கிரானைட்டை டெர்ஷரி கிரானைட்னு சொல்லுவாங்க. கிரானைட் கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மலை வந்து கிரானைட் கல்லுனால ஆயிருக்கா. உள்பகுதியில, அடிப்பகுதியில இட் ஹேஸ் பார்ட்லி மெட்டமார்போஸ்ட் செடிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிட்யூட் த கோர் ஆஃப் த ஹிமாலயன் ஆக்சிஸ். இந்த மெரைன் செடிமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, அந்த செடிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கான். மெட்டமார்பாஸ்டுனா அது மாறி இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய உருவம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஹிமாலயாவுடைய ஆக்சிஸ், அதனுடைய அச்சு. அதாவது ஹிமாலயாஸோட முக்கியமான பகுதி வந்து இதுதான். ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இது கடல்ல இருந்து உருவான இடம். இந்த மலை வந்து இடம் வந்து வந்து கடலா இருந்தது. அதுல இருந்து இந்த மலை உருவாயிருக்கு. The prominent ranges of Trans Himalayas are Zanskar, Ladakh, Kailash and Karakoram. இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ் ஹிமாலயஸ் பாக்குறோம். அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல உள்ள முக்கியமான ரேஞ்சஸ்னா மலை தொடர்கள்னு அர்த்தம். அது ஜஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோரம். இதை நம்ம மேப்லயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டெத்திஸ் சி, அது எப்படி அந்த மலை உருவாச்சு அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து மேப்ல பார்க்கலாம். இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ் மலை வந்து எப்படி உருவாச்சு, அந்த டெத்திஸ் சீனா என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். இதுவே நம்ம ஹிமாலயாஸ்லயும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இப்ப இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்லாம் உருவானது வந்து அந்த டெத்திஸ் சி. அந்த சி வந்து அந்த இடம் இருந்தது பழைய காலத்துல. அந்த இடம் வந்து மலையா மாறிடுச்சு. அது எப்படி மாறிச்சுன்னா, இதுதான் டெத்திஸ் சீன்னு எடுத்துங்க. இந்த இடத்துல யூரேஷியன் பிளேட், யூரேஷியன் லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூரோப்பும் ஏசியாவும் சேர்ந்த இடம்னு அர்த்தம். அதனுடைய பிளேட்டு. ஸோ பிளேட் எர்த் கிரஸ்ட வந்து பிளேட்டா பிரிப்பாங்க. ஸோ அதுல இது ஒரு பிளேட்டு. கோண்ட்வானான்றது சவுத் பார்ட்ல இருக்கிற இன்னொரு பிளேட், இன்னொரு லேண்ட். அது இந்த 2 லேண்டும் வந்து மோதிக்குச்சு. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல வந்தது, இது இந்த டைரக்ஷன்ல போச்சு. அது போல மோதும் போது இங்க இருந்ததுல அந்த கடல், அந்த இடம் வந்து மலையா மாறிடுச்சு. ஸோ இது ரெண்டும் மோதும் போது என்ன ஆகும், 2 பிளேட் மோதும் போது என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் பிளேட்டு, இந்த 2 பிளேட்டும் மோதும் போது இது ஒரு மலை மாதிரியான ஷேப் வந்து உருவாகும். ஸோ இதை நம்ம இப்படி மலை மாதிரி புரிஞ்சுக்கணும். இதுதான் மலையோட அடிப்பகுதி, இதுல ஒரு மலை உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் 3 டைமென்ஷன்ல யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா டெத்திஸ் சீன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல ஒரு நிலப்பரப்பு, அதை நார்த் டைரக்ஷன்ல, சவுத் டைரக்ஷன்ல இன்னொரு நிலப்பரப்பு. அந்த 2 நிலமும் மோதிக்குது. இதனால அந்த கடல் பகுதி வந்து அந்த இடம் வந்து மலையா மாறுது. ஸோ இப்போ அந்த கடல்ல உயிரினங்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதனுடைய ஃபாசில்ஸ் வந்து அந்த மலையில நம்மளால பார்க்க முடியுது. அதை வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஏற்கனவே கடல் இருந்ததுன்ட்டு. அந்த கடலுடைய பேர் வந்து டெத்திஸ்ன்னு சொல்றோம். இந்த 2 நிலப்பரப்போட பேர் வந்து இது யூரேஷியன் லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, இது கோண்ட்வானா லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்ம ஹிமாலயாஸ்லயும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அந்த மலை தொடர்கள் எல்லாம் பார்த்தோமா, ஜஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோரம், அதெல்லாம் இந்த மேப்ல இருக்கு பாருங்க. பிசிக்கல் மேப், இந்தியாவுடைய பிசிக்கல் மேப். ஜஸ்கார் மவுண்டன்ஸ், லடாக் ரேஞ்ச், காரகோரம் ரேஞ்ச், கைலாஷ் ரேஞ்ச், இது எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல பார்த்தோம். சோ இப்ப டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அந்த ரேஞ்சஸ் எல்லாம் மேப்லயும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் இட் கான்ஸ்டிட்யூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ். நார்தர்ன் மவுண்டன்ஸ் நம்ம 3ஆ பிரிச்சோம். அதுல ஒரு பார்ட் தான் ஹிமாலயாஸ் நம்மளுக்கு தெரியும். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப ஹிமாலயாஸ் பத்தி பாக்குறோம். ஹிமாலயாஸ் தான் கோர் பார்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியா. இட் இஸ் அன் யங் ஃபோல்டு மவுண்டன். இந்த கோர் பகுதினா அதுல சென்டர்னு சொல்லலாம்.
அதுல நடுப்பகுதியில இருக்குல்ல, அதனால கோர் பார்ட்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. யங் ஃபோல்டு மவுண்டைன். யங்னா ரொம்ப வயசுல வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டா வந்தது, அதுக்கு ரொம்ப வயசு கம்மின்னு அர்த்தம், அதனால யங்கு. ஃபோல்டு மவுண்டைன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டு பிளேட் வந்து ஃபோல்ட் ஆகுது, ரெண்டும் வந்து மோதிக்குது, அதனால அந்த மடிப்பு ஏற்படுது, அதனால ஃபோல்டு மவுண்டைன் நம்மளுக்கு உருவாகுது. அப்ப ஹிமாலயாஸ் வந்து ஒரு ஃபோல்டு மவுண்டைன், அது எங்கா இருக்கு. இட் வாஸ் ஃபார்ம்டு வித் மூவ்மெண்ட் ஆஃப் யூரோஷியா லேண்ட். யூரேஷியானா யூரோப்பும் ஏசியாவும் சேர்ந்த இடம்னு அர்த்தம். அந்த லேண்ட் பகுதி, லேண்ட் மாஸ் இன் த நார்த்ல நம்ம ஏற்கனவே டயக்ராம்ல பார்த்தோம், அதுவே தான் திரும்பவும் பார்க்க போறோம். அண்ட் கோண்ட்வானா லேண்ட் மாஸ் இன் த சவுத். நார்த் டைரக்ஷன்ல யூரேஷியா லேண்ட், சவுத் டைரக்ஷன்ல கோண்ட்வானா லேண்ட் மாஸ். So land massனாலும் landனாலும் ஒண்ணுதான். The Tethys Sea was found between these two land masses, was uplifted by the compression, and the resultant landform was the Himalayas. ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். Tethys Seaன்றது இந்த ரெண்டு லேண்டுக்கும் இடையில இருக்கு. ஒரு லேண்ட் வந்து யூரேஷியா லேண்ட் மாஸ், இன்னொன்னு வந்து கோண்ட்வானா லேண்ட் மாஸ். அந்த ரெண்டு லேண்ட் மாஸும் மூவ் ஆகுது, ரெண்டு வந்து மோதிக்குது, அதனால கம்ப்ரஸ் ஆகுது, அந்த இடைப்பட்ட இடம் வந்து சுருங்குது. இதனால இந்த சீயோடைய பகுதி வந்து மேல் நோக்கி வருது. அப்ப அந்த தண்ணி எல்லாம் வந்து எட்ட போயிட்டு இருக்கும். அந்த இடம் வந்து தண்ணியா இருந்த இடம் வந்து மலையா மாறிடுச்சு. சோ அந்த ரிசல்டன் லேண்ட்ஃபார்ம், அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி, அந்த ரெண்டு இடமும் ஒன்னா சேர்ந்துதா, ரெண்டு லேண்ட் மாஸும் ஒன்னா சேர்ந்ததுனால அந்த இடத்துல இந்த கடல் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு புதுசா மலைப்பகுதி உருவாச்சு. அந்த ரிசல்டன் லேண்ட்ஃபார்ம், இந்த ரெண்டும் மோதனத்தினால உருவான ரிசல்டன்ட்னா இதனால உருவானதுன்னு அர்த்தம். லேண்ட்ஃபார்ம்னா அந்த நிலப்பகுதி, அதுதான் ஹிமாலயாஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ். இந்த ஹிமாலயாஸ்ன்றதுல பல விதமான மலை தொடர்கள், அந்த தொடர்ச்சி எல்லாம் நிறைய விதமான மலைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல பார்த்தோம்ல, அது போல நிறைய டைப் இதுலயும் இருக்கு. த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர் தர். அதுல முக்கியமான 3 டிவிஷன் வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்னு சொல்லுவாங்க. அதான் கொடுத்திருக்காங்க, ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். ஹிமாத்ரின்றது கிரேட்டர் ஹிமாலயஸ் சொல்லுவாங்க, லெஸ்ஸர் ஹிமாலயஸ் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயஸ் சிவாலிக்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்கும், இது அதுக்கு அடுத்தது இருக்கும், இது அதுக்கு அடுத்தது இருக்கும், நார்த்ல இருந்து சவுத் பார்த்தோம்னா. சோ இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ கிரேட்டர் ஹிமாலயஸ் ஆர் த ஹிமாத்ரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லெசர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அவுட்டர் ஹிமாலயஸ் அண்ட் சிவாலிக். இதெல்லாம் நம்ம மேப்ல ரொம்ப தெளிவாவே அந்த வீடியோல பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னா ஈஸ்ட் பகுதியில இருக்கும்னு பார்த்தோமா, ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஆஃப் ஷூட்னா அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுன்னு அர்த்தம். சோ பிரிஞ்சு வந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பகுதின்னு அர்த்தம். இட் எக்ஸ்டெண்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த இடம் வந்து, அதாவது இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹில்ஸ் ஆர் லொகேட்டட் அலாங் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். இந்தியாவுக்கும் மியான்மர் என்ற நாட்டுக்கும் இடையில உள்ள பார்டர்ல தான் இந்த ஹில்ஸ் நிறைய இருக்கு. வைல் அதர்ஸ் ஆர் இன்சைட் இந்தியா. அதுல மத்த ஹில்ஸ்லாம் வந்து இந்தியாக்குள்ளார இருக்கு. அதாவது சில ஹில்ஸ் வந்து இந்தியாக்குள்ளார இருக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் வந்து இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் உள்ள அந்த பார்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹில்ஸோடைய நேம்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேப்ல பார்த்தோம்னா இது ஈஸியா புரியும். டாஃப்லா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், பட்காய் பம் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ் அண்ட் ஜெயந்தியா ஹில்ஸ். இப்ப இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கும் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ஈஸியா இருக்கும். ஆர் த ஹில்ஸ் விச் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த எல்லா ஹில்ஸையும், ஹில்ஸ்னா மவுண்டெயினை விட உயரம் கொஞ்சம் குறைவான மலைப்பகுதின்னு அர்த்தம். சோ ஹில்ஸ்னா குன்றுகள்னு சொல்லுவாங்க. சோ அதை தான் இங்க ஹில்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல நிறைய நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லா ஹில்ஸையும் சேர்த்து தான் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல உள்ள ஹில்ஸ்ன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷன், ஹிமாலயாஸோட ஈஸ்டர்ன் டைரக்ஷன். இங்க நார்த் ஈஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், ஹிமாலயாஸோட ஈஸ்டர்ன் பார்ட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் இதுதான் பார்டர், இது இந்தியா, இந்த பக்கம் வந்து மியான்மர் இருக்கும். இந்த பார்டர்ல தான் இந்த நிறைய ஹில்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாக்குள்ளாரையும் சில ஹில்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதுல நம்ம பார்த்த சில பேர் வந்து இங்க இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மேப்பை வந்து நீங்க மனசுல ஏத்துக்கிட்டீங்கனாலே இந்த மலையெல்லாம் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதை மட்டும் நீங்க எழுதினா கூட பூர்வாஞ்சல்ல நிறைய மலையோட பேரு எழுத முடியும் நம்மளால. மிஷ்மி ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், டாஃப்லா ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், காசி ஜெயந்தியா ஹில்ஸ். நம்ம இப்ப மேப்ல பார்த்த ஹில்ஸ் எல்லாம் விட இதுல நிறைய ஹில்ஸ் இருக்கு. சோ இந்த ஹில்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்ககிட்ட அட்லாஸ் இருந்ததுன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா இது எல்லா ஹில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அட்லாஸ்னா இந்த மேப்புக்கெல்லாம் சேர்த்து, எல்லா மேப்பும் சேர்த்து ஒரு புக்கா இருக்கும், அதான் அட்லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் பார்ப்போம். இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். So Himalayas blocks southwest monsoon winds and causes heavy rainfall to North India. Himalayas என்றது சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வர மான்சூன் விண்ட்ஸ்
பிளாக் பண்ணுது, தடுத்து அந்த விண்ட்ஸை இந்தியாக்குள்ளாரே, அதாவது நார்த் இந்தியாவிலே அந்த விண்ட்ஸை சுத்த வச்சு அதனால ஹெவி ரெயின்ஃபால், நிறைய மழையை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இட் ஃபார்ம்ஸ் a natural barrier to the subcontinent. சப்கான்டினென்ட்னா இந்தியன் சப்கான்டினென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு இது ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு, அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மற்ற நாடுல இருந்து உள்ளார வரணும்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நேச்சுரல் பேரியரா இருக்கு. இந்தியன் சப்கான்டினென்ட்னா அதுல நிறைய கண்ட்ரிஸ் அடங்கும். ஸோ அந்த எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இது நேச்சுரல் பேரியரா இருக்கு. இட் இஸ் த சோர்ஸ் ஃபார் மெனி பெரனியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா எக்ஸெட்ரா. பெரனியல் ரிவர்ஸ்னா வற்றாத நதின்னு அர்த்தம். அந்த மலைக்கு மேல பனிலாம் இருக்குமா, ஸ்னோ இருக்குமா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹிமாலயஸ்ல பத்தி பார்க்கும்போது. இந்த ஹிமாலயஸ் மொத்தமாவே நார்தன் மவுண்டன்ஸ் வந்து அபோர்ட் ஆஃப் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நிறைய ஸ்னோ இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அதன் மூலமா அந்த ரிவர்ஸ்க்குலாம் நிறைய தண்ணி கிடைக்கும், மழை மூலமாவும் தண்ணி கிடைக்கும், இந்த ஸ்னோ மூலமா, ஸ்னோ உருகுதுல அதன் மூலமாவும் தண்ணி கிடைக்கும். அது போல கிடைக்கிற தண்ணியினால இந்த ரிவர்ஸ் எல்லாமே பெரனியலா இருக்கு, வற்றாத நதிகளா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா. சோர்ஸ்னா இந்த ரிவர்ஸ்க்குலாம் தண்ணியோடைய ஆதாரமா இந்த ஹிமாலயாஸ் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நார்தன் மவுண்டன்ஸ் இருக்கு. குறிப்பா இந்த நார்தன் மவுண்டன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் as the paradise of tourists due to its natural beauty. அதனுடைய இயற்கை அழகுனால இதை வந்து டூரிஸ்டுக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் அப்படின்றத மீனிங். அது ரொம்ப அழகா இருக்கும்ன்றதா இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி டெம்பிள்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். நிறைய ஹில் ஸ்டேஷன் அந்த டூரிஸ்ட்லாம் போவாங்கல்ல, மலை பிரதேசங்கள். ஸோ அந்த மாதிரியான இடங்கள். பில்கிரிம் சென்டர்ஸ்னா யாத்திரையெல்லாம் போவாங்கல்ல, கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஸோ அது மாதிரி போறவங்க யாத்ரீகர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களதான் பில்கிரிம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான இடங்களும் அந்த இடங்களுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள். இந்த இடம்லாம் இங்கதான், இந்த மலையெல்லாம் தான் இருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட்டை அடிப்படையா கொண்டு, அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கிற பொருட்களை அடிப்படையா கொண்டு இயங்குற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த மலையில இருந்து தான் ரா மெட்டீரியல் கிடைக்குது, அந்த மூலப்பொருட்கள்லாம் கிடைக்குது. இட் பிரிவென்ட்ஸ் த கோல்ட் winds blowing from the central Asia and protects India from severe cold. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். நார்த் டைரக்ஷன்ல இருந்து, அதாவது சென்ட்ரல் ஏஷியா, குறிப்பா சென்ட்ரல் ஏஷியால இருந்து அந்த கோல்டு விண்ட்ஸ் எல்லாம் வரும். கோல்டு காற்று, ரொம்ப குளிரான காற்று வந்து வரும். அதை வந்து இந்த ஹிமாலயாஸ் பிரிவென்ட் பண்ணுது, தடுக்குது. இது தடுக்கிற காரணத்தினால இந்தியாவை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஹிமாலயாஸ் வந்து நார்தன் மவுண்டன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சிவியர் கோல்ட்ல இருந்து, ரொம்ப குளிர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த மலை இல்லைன்னா அந்த குளிர் காற்றுல இந்தியாக்குள்ளார வந்துடும், இந்தியா வந்து ரொம்ப குளிரான இடமா மாறிடும். ஸோ அதுல இருந்து இந்த மலைகள் தான் பாதுகாப்பு. நெக்ஸ்ட், ஹிமாலயாஸ் ஆர் ரெனவுண்ட் ஃபார் த ரிச் பயோடைவர்சிட்டி. ஹிமாலயாஸ் வந்து ரெனவுண்ட்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எதுக்குன்னா ரிச் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா ரொம்ப அதிகமான உயிரினங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விதமான பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த இடம் வந்து ரிச் பயோடைவர்சிட்டி. ரிச்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பயோடைவர்சிட்டி அந்த உயிரினங்கள்லாம் இருக்கிறதுனால, பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரிச் பயோடைவர்சிட்டி. அதுக்காக இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, நார்தன் மவுண்டன்ஸ்னா என்ன, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா என்ன, ஹிமாலயாஸ்னா என்ன, பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னா என்ன, அதுல உள்ள பாயிண்ட்ஸ்லாம் மேப்லயும் பார்த்தோம், அதை டயக்ராமாவும் பார்த்தோம். அந்த டயக்ராம்லாம் நீங்க வரைஞ்சி வச்சீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அதை 3 டைமென்ஷனா யோசிச்சு பார்க்கணும், முப்பரிமாணமா யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு குறிப்பா என்னன்னு அதையும் பாயிண்ட்ஸா பார்த்தோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அதை திரும்பவும் பார்த்தாச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.